வணக்கம், நான் தர்மா. நான் இப்போ எங்கே நிற்கிறேன்டா, வவுனியாவில் ராசேந்திரன் குளம் என்று சொல்லப்படுற இடத்த நிற்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த அண்ணா நிற்கிறார். அண்ணா வந்து லண்டன்லேருந்து வந்திருக்கிறார். லண்டன்லேருந்து வந்து பார்த்தா ஒரு அழகான ஒரு வீடொன்றை வந்து கட்டியிருக்கிறார். அவரோட பேர் என்னென்னா உதயன். குறைஞ்ச செலவிலான இந்த வீடு வந்து கட்டப்பட்டது. மிகவும் ஒரு லக்ஸரியான ஒரு வீடாக வந்து இந்த வீடு வந்து அமைக்கப்பட்டிருக்குது. இது வந்து இப்போ தான் நாங்கள் இந்த ஒரு மேடை உண்டு, இது ஒரு பாலம். இந்த பாலத்திலேருந்து தண்ணி முந்தி எப்படின்னு சொன்னால் இதில் வந்து அப்படியே உள்ளுக்கு வந்துடும். இப்போ நாங்கள் இதில் வடிவமைச்சிருக்கிறோம். அப்படியே தண்ணி வந்து இந்த பாலத்துக்குள்ளால் போய் அப்படியே நேராக அப்படியே போய் அங்கால வயலுக்கு போய் குளத்துக்கு போயிடும். அதுக்கான வயலையால் அப்படியே இப்போ போன கிழமை தான் இதெல்லாம் செய்து முடிச்சது. நீர் வந்து ஒரு இடத்துல நிற்காமல் அப்படியே வடிகாலாக போகிறதுக்கு. அதோட வீடியோ எங்களோட பாதுகாப்புக்காக நாங்கள் கேமரா ஒன்று பொருத்தியிருக்கிறோம், பாதுகாப்பு கேமரா. அந்த கேமராவில் வந்து 24 hours நைட் விஷன். அதோட இரவும் பார்க்கலாம். பகல் மாதிரி கலரோடு தரும். அதே நேரம் இரவில் 6வது இந்த எல்லைக்குள்ளே வந்தால் சென்சர் லைட் வேலை செய்ய. ஆனால் நைட் விஷன் தான், சென்சர் லைட்டும் வேலை செய்யும். உள்ளுக்கு இருக்கிற ஆக்களுக்கு தெரியும் யார் நிற்கிறது எல்லாம் பார்க்கலாம். எத்தனை ஏக்கர்ண்ணா இந்த காணி? இது 7 பரப்பு. 7 பரப்பு காணி. இதில் வந்து இந்த வீடு வந்து கட்டப்பட்டதுக்கு முன்பகுதியில் பார்த்தா இந்த அத்திவாரம் வந்து உயரமாக போட்டுருக்கீங்க. உயரம் என்னதுக்காக உயரமாக போட்டீங்க? பதிவான காணி என்றபடியே நாங்கள் உயரமாக போட்டிருக்கோம். பதிவான காணி என்றபடியே உயரமாக போட்டு செய்திருக்கீங்க. சரி, இப்போ போய் உள்ளுக்கு பார்ப்போம். மற்ற இந்த முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜன்னல் வந்து இது வந்து என்ன மரம் அண்ணா? முதிரை மரத்தால் வந்து செய்யப்பட்ட ஜன்னல். பாருங்க, அழகாக இருக்குது முதிரை மரம். இதில் பார்த்தா இதில் வந்து விசாலாட்சி இல்லம்னு சொல்லி அண்ணா போட்டுக்கிறீங்க. என்னத்துக்காக போட்டுக்கிறீங்க? இது என் நெடுநாள் ஆசை, அம்மாவோட விருப்பம். அதனால் அம்மாக்காக இந்த வீடு நான் கட்டினேன். அம்மாக்காக இந்த வீட்டை வந்து கட்டியிருக்கிறீங்களா? முன்னுக்கு வந்து அவன் பேர் தான் முன்னுக்கு வந்து போட்டிருக்கு. அப்போ எனக்கு ஒரு வீடு கட்டி தரையில்லைன்ற ஒரு பெரிய ஒரு ஆதங்கம் இருந்த அவருக்கு. சரி சரி. அப்போ அதுக்காக நான் கட்டாயம் அவள் சுகதையா இருக்கையே நான் செய்யணும். வயதும் வந்துட்டுது, 97 வயசு இருந்தாலும் நான் கட்டி கொடுக்கணும். லண்டன்லாம் இல்லை அவங்க பக்கத்தில் இருக்கிறா. அவள் அக்காவோட இருக்கிறா. அவள் கூட்டி கொண்டு வந்து நான் திறப்புலாம் செய்யறதுக்கு இருக்கிறேன். இப்போ நாங்கள் உள்ளுக்கு போய் பார்ப்போம் இந்த வீடு வந்து எப்படி இருக்குண்டு. வீட்டின் உட்பகுதியில் வந்து வீட்டின் நிறத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஒரு சாம்பல் நிறம். சாம்பல் நிறம் விருப்பம். இந்தியாவில் ஒரு அறை ஒன்று இருக்குது. இந்த அறை வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இந்த அறையை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அறை வந்து ஒரு அழகான விதத்தில் வந்து அண்ணா வந்து அமைச்சிருக்கிறார். இதில் பார்த்தா இதில் ஒரு அழகான ஒரு சோலாம் உண்டு. இந்த ரூம் வந்து என்னதுக்காக கட்டினீங்க? இது வந்து ஒரு ஆஃபீஸ் ரூம் மாதிரி ஏதாவது ஒரு மேஜை போட்டு படிக்கிற, இப்போ இந்த பிள்ளைகள் வந்தால் படிக்கிறதுக்கு மற்றது இப்போ பக்கத்தில் இருக்கிற ஆக்கள் இந்த மருமக்கள் மாதிரி இருக்கணும். அவையிலும் இது நாங்கள் நேரத்தில் படிக்கிறதுக்காக பயன்படுத்தணுன்றதுக்காக தான் இது செய்யலாம். இப்போ நாங்கள் அங்கால பார்ப்போம். இப்போ இந்த வீட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடு வந்து கீழே ஒரு தளம், மேலே ஒரு தளம். மேலே கட்ட போகிறீங்க. நான் இப்போதைக்கு வந்து கீழ்த்தளம் தான் வந்து வேலை செய்திருக்கணும். மேலே வந்து வேலை வந்து செய்யலை. இப்படி நாங்கள் போனோம்னு சொன்னால் மேல் தளத்துக்கு வந்து போகலாம். இப்போ பார்ப்போம் இந்த மேலே போய் அந்த இடம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்படியே போனால் மேலே போகலாம். பாதுகாப்பு கேமராக்கள் வந்து பொருத்தப்பட்டிருக்கு. இதான் மொட்டை மாடி. இந்த மொட்டை மாடியிலிருந்து வியூ அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறேன். பாருங்க, மேலேருந்து பார்க்க எப்படி இருக்குண்டு. கோலை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கோல் வந்து மிகவும் ஒரு அழகான விதத்தில் வந்து பார்க்குறதுக்கு வந்து கண்ணை கவரக்கூடிய விதத்தில் இருக்கிறது வந்து இந்த டைல்ஸ். இந்த டைல்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ளை நிறத்தில் வந்து இந்த டைல்ஸ் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. வெள்ளை நிறம் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு அழகை வந்து கொடுக்கும். நிறைய பேருக்கு வந்து வெள்ளை நிறம் வந்து பிடிக்கும். வெளிச்சத்தை கொடுக்குற நிறம் வெள்ளை நிறம். உண்மையிலே எனக்கும் பிடிச்ச நிறம் வெள்ளை. இப்படியே வந்து எல்லா அறைக்குமே வந்து வெள்ளை நிறத்தை பயன்படுத்தி தான் அண்ணா வந்து டைல்ஸை வந்து போட்டிருக்கிறேன். சைட் போர்டரை பார்த்தீங்கன்னு சொன்னால் கருப்பு நிற போர்டர் வந்து போட்டிருக்கிறேன். வெள்ளையும் கருப்பும் சேர்ந்து ஒரு வித்தியாசமான ஒரு அழகொண்டை வந்து கொடுக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். இப்படியே வந்தோம்னு சொன்னால் இந்தியாவில் இருக்கிறது வந்து சாமி அறை. அந்த சாமி அறையை வந்து இப்படி அமைச்சிருக்கணும்னு சொல்லி பார்ப்போம். இந்த சாமி அறை கதவை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கதவை வந்து சாமி அறைக்கு வந்து எல்லாருமே வந்து வேப்ப மரத்தில் தான் கதவை வந்து அமைப்பினம். இப்போ இந்த சாமி அறைக்கு உள்ளே போய் பார்ப்போம் இந்த சாமி அறை வந்து எப்படி இருக்குண்டு. இந்த சாமி அறைக்கு உள்ளே வந்தோடனே ஒரு பத்தி மயமாக வந்து இந்த சாமி அறையை வந்து அமைச்சிருக்கணும். இன்னும் வந்து சாமி படங்கள் வந்து அண்ணா வைக்கல. நாளைக்கு தான் அதில் குடிபூரல் நடக்கிறதால வந்து சாமி படம் எல்லாம் நாளைக்கு தான் வைவிடும். ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து ஒரு சாமி ஏன் வைப்பதற்கான
சாமி மாடம் வந்து அழகான விதத்தில் வந்து அமைச்சிருக்கணும். இந்த சாமி மாடத்தை பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சீமேந்திரால் அமைச்சிருக்கு. முன்பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து முதிரை மரத்தை பயன்படுத்தி ஒரு அலங்கார வலை கொண்டு வந்து இதை வந்து போட்டிருக்கணும். மிகவும் அற்புதமாக இருக்குது. இதுக்கு உள்ளுக்கு வந்து சாமி படத்தை வச்சா மிகவும் ஒரு அழகாக இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள், இதில் வந்து லைட் எல்லாம் பூட்டியிருக்கணும். சாமி படம் வைக்கிறதுக்கு தயாராக இருக்குது. நாளைக்கு வந்து இதில் வந்து சாமி வந்து இதில் வந்து நாளைக்கு அமர்ந்துடுவார். இப்படியே வந்தோம்னு சொன்னால் இந்தியாவில் வந்து அடுத்த அறை வந்து இருக்குது. இது வந்து பெட்ரூம். இந்த பெட்ரூம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஆனால் நீங்களே தராங்க. பெட்ரூமும் வந்து மிகவும் அழகாக வந்து அமைச்சிருக்கணும். இந்த பெட்ரூமை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து 10க்கு 10 அளவில் வந்து அமைச்சிருக்கணும். சாமியாரை கொஞ்சம் பெருசாக இருக்குமே, அது எவ்வளோ? சாமியாரை வந்து 11க்கு 10, இது வந்து 10க்கு 10 வந்து அமைச்சிருக்கணும். மொத்தமாக வந்து இங்கே வந்து 3 அறை வந்து இருக்குன்னு 3 அறை வந்து இருக்குது. இப்போ வந்து நாங்கள் அடுத்ததங்கால சமையல் அறை இருக்குது. சமையல் அறையை பார்ப்போம். அந்த சமையல் அறையை பார்க்குறதுக்கு முன்னால் இந்த வீட்டில் வந்து எனக்கு நிறைய பிடிச்ச விஷயம் வந்து இந்த வளைவு, அலங்கார வளைவு. இந்த அலங்கார வளைவு உண்மையில் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு வடிவத்தில் வந்து இங்கே அமைச்சிருக்கணும். நான் நிறைய வீடு பார்த்துருக்கிறேன். ஆனால் அப்படியான வளைவு ஒன்று நான் உண்மையாக பார்க்கல. இந்த ஐடியா நீங்கள் கொடுத்தீங்களோ இல்லை அவையே? இல்லை, அவர் ஓன் ஐடியா. இது அவர் தான் அதை செய்தது. அவர் சொன்னார் வடிவான ஒன்று செய்து விட்றேன் நான் உண்டு. அதுக்கப்புறம் இதை போட்டுட்டு சொன்னார் இது அப்படி வடிவாக இருக்கா, அப்படி மாற்றுறதான நாங்கள் மாற்றோன்னா இது எனக்கு பிடிச்சதாக இருக்காண்டு. உண்மையில் வடிவாக இருக்குது பாருங்க, ஒரு வித்தியாசமான இது. நாங்கள் இப்படியே வந்து இந்தியாவில் வந்து சமையல் அறைக்கு வந்து போகலாம். சமையல் அறை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஒரு ஓப்பன் கிச்சன் மாடலில் வந்து இதை வந்து அமைச்சிருக்கணும். ஆனால் வந்து இன்னும் வேலை வந்து இன்னும் நிறைய இருக்கு. இதில் செய்ய வேண்டியது கபோர்ட் வருது, மேலே கீழையும் கபோர்ட் வருது. அப்படி கொஞ்சம் வேலைகள் இருக்குது. முக்கியமான வேலைகள் நம்ம அலங்கரிக்கிற வேலைகள் நிறைய இருக்குது. எல்லாம் செய்து விட்டால் இன்னும் வந்து அழகாக இருக்குமென்னு சொல்லி நினைக்கிறேன். இப்படியே நாங்கள் கிச்சனில் இருந்து இந்த பக்கத்தை வந்தோம்னா இந்தியாவில் வந்து பாத்ரூம் ஒன்று இருக்குது. அந்த பாத்ரூம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இந்த பாத்ரூமை பார்த்தா இந்த பாத்ரூம் வந்து இதுக்கு வந்து ஒரு வித்தியாசமான ஒரு வடிவத்தில் ஒரு டைல்ஸை வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கிறீங்க. நல்ல வடிவாக இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால். இப்போ வந்து சிங் இருக்குது. இந்தியாவில் வந்து சவர் எல்லாம் அமைச்சு மிகவும் ஒரு அழகான ஒரு பாத்ரூமாக வந்து இந்த பாத்ரூம் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்தியாவில் வந்து இருக்கிறது வந்து இது கொமாட்டா. இந்தியாவில் வந்து கொமட் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. இப்படியே வந்தோம்னு சொன்னால் இதுலேயும் வந்து ஒரு வாசல் ஒன்று இருக்குது. இந்த வாசலால் வந்து நாங்கள் வெளியே செல்லக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த வெளிப்புறத்தை பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு இயற்கையான ஒரு தோற்றத்தில் வந்து இந்த இடத்தை வந்து அண்ணா வந்து பேணி வர நிறைய வந்து மரங்கள் வந்து இருக்குது. அதால் வந்து இந்த இடம் வந்து எப்போவுமே வந்து பசுமையான இடமாக வந்து கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள். இவ்வளோ நேரம் என்னுடைய வீட்டை பற்றி அவர் மிக அழகாக தத்துரூபமாக வடிவாக சொல்லியிருந்தார். அதை விட அழகாக நான் என்னுடைய கார்டனை இப்போ இல்லை, ஒரு 10 வருஷமாக நான் பராமரித்து கொண்டு வரேன். இங்கே எதுவும் ஒரு சாமத்திய வீடோ திருமணமோ பர்த்டேயோ எது நடந்தாலும் என்னுடைய கார்டனுக்குள்ளே தான் வீடியோக்காரர் வந்து வீடியோ எடுப்பினோம். அந்த அழகையும் ஒருக்கா வந்து பாருங்க. வேலை நடந்தாலும் இதெல்லாம் இப்படி கிடக்கு. இன்றைக்கு எல்லாம் கிளிய பண்ணிடுவோம். இது கமுக மரம். இது அழகாக நேர்த்தியாக நான் நினைக்கிறேன் இப்போ ஒரு 8 வருஷத்துக்கு முதல் வச்ச தென்னம்பிள்ளை கமுக மரங்கள். இந்த மரங்கள் 25 வருஷத்துக்கு முதல் 30 வருஷத்துக்கு முதல் வச்ச மரங்கள் எல்லாம். ஆனால் இதில் புல் வராமல் அளவாக புல்லை வெட்டி வடிவாக மெயின்டைன் பண்ணி கொண்டிருக்கிறோம். இப்போ இந்த வீட்டு வேலை நடக்கிறதால தான் இதில் கொஞ்சம் பொருட்கள் கிடக்குது. மற்றும்படி இது எந்த நேரமும் ஒரே நேரத்தில் எந்த நேரம் வீடியோ வந்து எடுக்கக்கூடிய மாதிரி அழகாக வச்சுருப்போம் எந்த நேரமும். இது வந்து இந்த புல் வந்து வடிவான புல்லாக இருக்குது. நீங்கள் என்ன இது வந்து பதிச்ச புல்லு இல்லை இயற்கையாக வந்ததை நாங்கள் அப்படியே வேறு புல் வராமல் அதை எடுத்து போட்டு இதை மட்டும் வடிவாக அளவாக வெட்டி வச்சு கொண்டிருக்கோம். இயற்கையாகவே வந்தது வடிவாக இருக்குது. என்ன புல்? அருகம்புல் மாதிரி. அங்கே வீட்டில் இருக்கிற ஒரு ஆள் அங்கட சொந்தக்கார ஆள் தான், கைலாச பிள்ளைன்னு சொல்லி அவர் போஸ்ட் வேலை ரிட்டையர். இப்போ அப்போ அவர் வந்து அதாவது விடிய 8 மணிலேருந்து பின்னேரம் 5 மணி வரையும் இதுக்குள்ளான் திரிவார், க்ளீன் பண்ணி கொண்டே இருப்பார். அவர் தான் இந்த காணியை கடந்த 15 வருஷமாக பராமரித்து கொண்டு இருக்கிறார். இது வந்து நீங்கள் அந்த தனித்தனியாக தென்னை மரங்களுக்கெல்லாம் தண்ணி அடிக்கக்கூடிய மாதிரிலாம் போட்டுருக்கேன். திறந்து விட்டால் சரி. சரி பாருங்க, இதில் வந்து ஒவ்வொரு தென்னை மரங்களுக்குமே வந்து தனித்தனியாக வந்து தண்ணி விடுறதுக்கு வந்து பைப் லைனிங் எல்லாம் இருக்குது. இங்கே இப்படியே திறந்து விட்டால் அப்படியே தென்னைக்கு போகும். அதே நான் கீழால் போய் அதுக்குள்ளார ஓட்டை இருக்குது, அதுக்குள்ளாரையும் போகும், அதுவும் போகும். மேலான எல் ஷேப்பில் வட்டி இருக்குது, உள்ளுக்கு இறங்கும். அப்படியே இந்த லைனுக்கு பார்த்தா கமுக மரம் அப்படியே வச்சிருக்கு பாருங்கள். 2 பக்கமும் கமுக மரம் நட்டிருக்கணும். எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க.
இது 10 வருஷத்துக்கு மேலே இது வச்சு 10 வருஷத்துக்கு மேலே காய்க்கத்து வாங்கிட்டு காய்க்க தொடங்குது. பூ சிலதுகள் பூ வருது, அங்கே பாலை வருது, இப்போ காய்க்க தொடங்குது. இதே மாதிரி அங்கால முன்னுக்கு ஒரு 50 மரம் இப்போ வச்சுருக்கிறோம். இப்போ வந்து இந்த அண்ணாண்ட வீட்டை வந்து நாங்கள் இப்போ சுற்றி பார்த்தாச்சு. மிகவும் ஒரு அழகான வீடு, இயற்கையான ஒரு சூழலில் வந்து இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை கட்டுறதுக்கான என்ன மாதிரி கட்டினீங்களோ இவ்வளோ காசு முடிஞ்சது? இது எனக்கு 1 கோடி ரூபா முடிஞ்சது. 1 கோடி இந்த வீடு கட்டுறதுக்கு முடிஞ்சது. ஆனால் அது நான் விசாரித்த அளவில் அது சரியான லாபமான ஒரு ஆத்தான் எனக்கு செய்து தந்திருக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். 1 கோடி என்று இந்த காலத்தில் லாபம் என்னென்னு சொன்னால் அப்படி ஒரு வீடு ஒன்று அமைக்கணும்னு சொன்னால் இப்போ வந்து பொருட்கள் எல்லாமே விலை தானே. அந்த அப்படியே இருக்கைக்கு வந்து நீங்கள் 1 கோடி பொறுமதியில் இந்த வீட்டை அமைச்சிருக்கிறீங்கன்னு சொன்னால் உண்மையில் ஒரு உங்களுக்கு வந்து லாபம்னு தான் சொல்லணும். யார் இந்த வீடு உங்களுக்கு அமைச்சு தந்தது யார்? எனக்கு இவருக்கு முதல் நான் இந்த பிளானை வச்சுக்கொண்டு 2-3 பேர்கிட்ட விசாரித்தேன். நான் அப்போ எனக்கு ஒரு 10-20 லட்சத்துக்கிட்ட வித்தியாசமாக இருந்தது. அப்போ 1-20 1-10 சொல்லி கொண்டு இருந்தது. அப்போ இவரை நான் எனக்கு அறிமுகமாகி எனக்கு ஆல்ரெடி இவரை தெரியும். இவர்கிட்ட தான் கொடுக்குற பிளானும் எனக்கு இருந்தேன்டா. ஆல்ரெடி என் ஃப்ரெண்ட் வீடு ஒரு 9 கோடி ரூபா வீடு ஒன்று இவர் செய்து கொண்டிருந்தவர், என் மச்சான் வீடு. அப்போ அதால் நான் இவர்கிட்ட தான் இதை கொடுக்கணும்னு நினச்சி போட்டு இவர்கிட்ட கோட்டஸ் நடக்கிறேன். நான் மற்ற எடுத்த நேரம் இப்படி. அப்போ இவர்கிட்ட கேட்டேன் எவ்வளோ செய்து அறிவிங்கன்றது. அவர் சொன்னார் நான் ஒன்றுக்கு முடிச்சு தரேன், உங்களுக்கு ஒன்றுக்கு முடிச்சு தரேன்னு சொன்னார். அதே மாதிரி அவர் அந்த சொன்ன மாதிரியே அது ஒன்றுக்கு முடிக்கிறத விட சொன்ன டைமுக்கு எனக்கு அந்த டைமுக்கு தந்தார். ஒரு கொஞ்சம் வேலை இருக்குது, ஆனால் திறப்புல நான் வைக்கலாம், அது ஒரு தேவகரிது நான் அது சரி. நான் லண்டனில் வந்து நிற்கலாது. அம்மாவும் வயோதிபகாரணமாகத்தான் நான் இதை அவசரமாக நான் இதை செய்ய தொடங்கினான். அப்போ அதுக்காக அவர் சரியான ஒத்துழைப்பு தந்து மிச்ச வேலையில் நான் கிச்சன் வேலையெல்லாம் காப்பீட்டு அடிக்கிறதெல்லாம் நான் பிறகு செய்வேன், நீங்கள் வீடு வேலை செய்யுங்க குயிக்கா ஒன்றுக்குள்ளே எனக்கு செய்து தந்தவர். அவன் என்ன பேர்? அவன் இதுக்கு அவர்கிட்ட பேர் வந்து ஐயப்பன் கட்டுமானம். அவர்கிட்ட பேர் வந்து காந்தன். அவர்கிட்ட தொடர்பு இலக்கம் இருக்க சொன்னீங்கன்னு சொன்னால் என்னென்னு சொன்னால் இப்போ நிறைய பேர் வந்து வெளிநாடுகளில் இருந்து கொண்டு கேட்கணும் இங்கே நாங்கள் வீடுகளை கட்டணும்னு சொன்னால் யாரை கொண்டு கட்டலாம். சில பேர் கட்டி போட்டு சில பேர் என்ன செய்கிற இடையில வந்து விட்டுட்டு போயினோம் மற்ற ஒழுங்காக கட்டித்தாரையிலேருந்து நிறைய முறைப்பாடுகள் இருக்குது. அப்போ நீங்கள் சொல்கிறீங்க வந்து வடிவாக கட்டலாம்னு சொன்னால் நிறைய பேருக்கு வந்து இது வந்து இந்த காணொலி வந்து போச்சேரும், நிறைய பேர் வந்து பார்ப்பினோம், அவர்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும். அவன் தொடர்பு இலக்கத்தை நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவர்கள் வந்து தொடர்பு கொண்டு செய்யக்கூடிய மாதிரி. அவர்கிட்ட பேர் வந்து காந்தன். அவர்கிட்ட டெலிஃபோன் நம்பர் 077-358-1413. இதில் என்னென்னு சொன்னால் நான் அவரோட மிக நெருங்கி பழகின காலம் ஒரு குறிப்பிட்ட ஒரு 3-4 இயர்ஸ் தான். அதுக்குள்ளே 9 கோடி ரூபா வேலை நியலி முடியுது. என்னுடைய வேலை முடிஞ்சுது. இதை விட 2-3 பேர் வீடுகள் வெளிநாடுகளிலிருந்து போன கிழமையும் ஒரு சுவிஸ்லேருந்து வந்தார்கள். 2 வீடு கொடுத்து அரைவாசி வேலையில் காசு எடுத்து கொண்டு போயிட்டுனா இவர் அதை பொறுப்படுத்த சொல்லி இவர் அதை பொறுப்படுத்து அதை ஃபினிஷிங் செய்து கொடுக்க போகிறார். இவர்கிட்ட வந்து இன்னொரு இது என்னென்னு சொன்னால் இவர் வேலை செய்து கொண்டே இருப்பார், தொடர்ந்து அந்த டைமுக்குள்ளே முடிப்பார். அதே நேரம் வேலை முடியக்க எப்பயுமே எல்லாரும் முதலே காசு வேண்டி போடணும். இவர் வேலை முடியக்க தான் காசு வேண்டுவார், கடைசி காசு கூடி. அது ஒரு அருமையான ஒரு விஷயம். வேண்டாம் முதலே வீடு வேலை காசை வேண்டிட்டு வேண்டாம் அவையில் இங்கே வர மாட்டணும். ஆனால் இவர் சொல்லுவார் இருக்கட்டும் நான் எல்லாம் முடிச்சிடறேன், முடிச்ச மிச்ச காசை தாங்க ஒன்று. அதாவது எனக்கு இந்த பழகின விதமும் அவர் கட்டினது அந்த எங்களோட சேர்ந்து பயணித்த விதமும் அவருக்கான இந்த நிற்கிறார்கள். இப்போ உதாரணமாக இவர் கட்டுமானம் பண்ணி தான் இவர் செய்வார் என்று சொன்னால் பெயிண்டரோ மற்றது எலக்ட்ரிஷியனோ அவை எல்லாரும் வெரி ஃப்ரெண்ட்லி நல்ல படிவாக வந்து இப்போ இது கார்டின் செய்கிறார். இந்த கார்டினை கூடி கார்டின் ஆக்கள்கிட்ட கொடுத்து செய்கிறார். நான் அதுக்கு ஒன்றுக்குள்ள நான் தலையிடல. எல்லாம் அவருக்கு ஆக்கள் இருக்குது. எல்லாத்தையும் அவர் தண்டை ஒரு தலைமையில் வச்சு எல்லாரையும் வச்சு வேலை செய்விக்கிற ஒரு திறமை இருக்குது. அது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்குது. என்னென்னு சொன்னால் நாங்கள் எல்லாரையும் தெரியாது, வெளிநாட்டில் இருக்கிறோம், கண்டெக்ஸ் இல்லை, அவரே எல்லாத்தையும் பொருட்படுத்தி செய்கிறதால ஒரு மிக பயனுள்ளதாக இருந்தது எனக்கு இந்த வீடு கட்டினது. எல்லாம் ஒரு திருப்தியாக இருந்தது எனக்கு இந்த வீட்டு வேலை செய்த பிறகு. நீங்களும் வந்து வீடுகளை வந்து நீங்கள் அமைக்கணும்னு சொன்னால் இவர்களை தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து உங்களோட வீடுகளை வந்து கட்டி கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதோட இந்த காணொலியை நிறைவு செய்து கொள்கிறோம். தொடர்ந்து உங்களோட இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.